ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு லைவ் ரிலே கொஞ்சம் டிலே. நான் உங்கள் நண்பன் ஏகே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருப்பீங்க, ஷாப்பிங் வீடியோஸ் கூட பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாக்குமெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு, ஊருக்கு போகிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அதை நான் ஃபுல்லாக ஒரு கோத்ரூ பண்ணுறேன், நீங்களும் பார்த்துக்குங்க. அந்த அதில் உள்ள எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு என்னதில் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இதே மாதிரி உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துங்க. நம்மளுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 9 டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவை. அந்த 9 டாக்குமெண்ட்ஸும் இங்கே கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் ஃப்ளைட்டே ஏற முடியும். அந்த 9 டாக்குமெண்ட்ஸும் இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. வாங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு லைவ் ரிலே கொஞ்சம் டிலே. நான் உங்கள் நண்பன் ஏகே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருப்பீங்க, ஷாப்பிங் வீடியோஸ் கூட பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாக்குமெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு, ஊருக்கு போகிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அதை நான் ஃபுல்லாக ஒரு கோத்ரூ பண்ணுறேன், நீங்களும் பார்த்துக்குங்க. அந்த அதில் உள்ள எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு என்னதில் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இதே மாதிரி உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துங்க. நம்மளுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 9 டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவை. அந்த 9 டாக்குமெண்ட்ஸும் இங்கே கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் ஃப்ளைட்டே ஏற முடியும். அந்த 9 டாக்குமெண்ட்ஸும் இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. வாங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்ப்போம். கைஸ், இதுதான் அந்த 9 டாக்குமெண்ட்ஸு. பாஸ்போர்ட்டு, டிக்கெட் காப்பி, அப்புறம் ஐபி பேப்பரு, அப்புறம் வேக்சினேஷன் VTL பாஸு, PCR டெஸ்ட்டு 1 day பிஃபோர், அதாவது 48 மணி நேரத்துக்கு முன்னாடி. அண்ட் அரைவல் PCR டெஸ்ட்டு, அதாவது ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட். அதாவது நீங்கள் அங்கே சிங்கப்பூரில் போய் எடுக்க போகிற PCR டெஸ்ட்டுக்கு பே பண்ண ரிசிப்ட்டு, அந்த இது. அப்புறம் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டு, அது வேக்சினேஷன் பண்ணி 14 நாளைக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸு, ட்ராவல் இன்சூரன்ஸு, ஒர்க் பர்மிட் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாம் வந்து பாண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பாண்டு இருக்கணும். அப்புறம் அரைவல் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு, அரைவல் கார்டு, அது 3 நாளைக்கு முன்னாடி பண்ணுற கார்டு, அந்த கார்டு இருக்கணும். அவங்க அடுத்து நம்ம உள்ளே போகலாம். நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த 9 பேப்பர்ஸும் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த நம்ம ப்ரொசீஜர் படியே வச்சுருக்கேன். என்னோடய பாஸ்போர்ட்டு காப்பி என்கிட்ட இருக்குது. நம்மளுக்கு இது 2வது டாக்குமெண்ட்டு, ஃப்ளைட்டு. நான் எதுவுமே இதில் மறைக்கலை. என்னோடய பேர், என்னோடய பின் நம்பர் எல்லாருமே வந்து மறைக்கலாம், எடிட் பண்ணி போடுவாங்க. எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் எந்த எடிட்டும் பண்ணாமல் அப்படியே போடுறேன். மக்கள் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, யாரும் எதுவும் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் எதுவுமே மறைக்கலை, எடிட் பண்ணல, அப்படியே தான் நான் டைரெக்டாக எடுத்து போடுறேன். இது என்னோடய டிக்கெட் காப்பி. இதில் நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான விஷயம் என்னென்னா, நேம் மட்டும்தான் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னோடய நேமு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் 2ஆம் தேதி புக் பண்ணேன். 2ஆம் தேதி புக் பண்ணதுக்கான இது ப்ளஸ் வந்து நம்ம பேக்கேஜ் என்ன பேக்கேஜ் போட்டிருக்காங்க. கேபின் பேக்கேஜ் ஹேண்ட் லக்கேஜ் 7 கிலோ, பேக்கேஜ் 20 கிலோ போட்டிருக்காங்க. இது மட்டும்தான் இதில் இருக்கும். ஃப்ளைட்டு 6E51 என்னோடய ஃப்ளைட் நம்பரு. டைமு, அரைவல் டைம் வந்து அங்கே சிங்கப்பூர் டைமுக்கு 20ஆம் தேதி 4:30 AM. இங்கே வந்து சென்னை வந்து 21:45 9:45க்கு ஃப்ளைட்டு. அடுத்த டாக்குமெண்ட் என்னோடய VTL பாஸு. இந்த 2ஆம் தேதி VTL பாஸ் எடுத்தாங்க. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது ஐபி வந்தது, எனக்கு VTL அப்ரூவ் ஆனது, ஃப்ளைட் டிக்கெட் போட்டது எல்லாமே 2ஆம் தேதி தான். இந்த பாஸ் VTL வந்து 2ஆம் தேதி எடுத்திருக்காங்க. என்னோடய நேமு, பின் நம்பர் வந்து இது நாட் அப்ளிகபிள், தேவையில்லை. பாஸ்போர்ட் நம்பர் மட்டும் போட்டிருக்காங்க. என்னோடய ட்ராவலிங் அதாவது அப்ரூவல் டேட், எனக்கு அப்ரூவல் 15 to 21. நான் போட்டிருக்கிறது 10ஆம் தேதி. மிட்வீலில் போட்டிருக்கேன், ரொம்ப முன்னாடியும் போடாமல் ரொம்ப பின்னாடியும் போடாமல். ஏன்னா நம்ம சப்போஸ் எதாவது பிரச்சனை அப்படின்னா கூட நமக்கு டைம் எடுக்கும். அதனால் நான் 2 நாளைக்கு முன்னாடியே போட்டுட்டேன். நான் ஃப்ளைட் டிக்கெட் 19ஆம் தேதிக்கே போட்டிருக்கேன். இதுவும் உங்களால் முடிஞ்சால் அப்படின்னா உங்களால் ஃபுல்லாக ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தெரிஞ்சுக்கலாம். நான் ஃபுல்லாகவே கோத்ரூ பண்ணிட்டேன், எல்லாமே படித்து பார்த்துட்டேன். 2வது டாக்குமெண்ட் முடிஞ்சு. 3வது வந்து என்னோடய ஐபி பேப்பரு. என்னோடய கம்பெனி நேம் வந்து இன்டர்லிப் சேல்ஸ் பிரைவேட் லிமிட்டெடு. என்னோடய ஹெட் ஆஃபீஸ் வந்து தோக்கானில் இருக்குது, ஃபேக்ட்ரி வந்து துவாசி ஏரியாவில் இருக்குது. இது என்னோடய ஐபிஏ. அப்புறம் சேலரி டீட்டெயில்ஸு 2வது பேஜில் போட்டிருப்பாங்க. இது மொத்தம் 5 பேஜ் வரும்.
6 பேஜும் எடுக்கணும்னு தேவையில்லை. ஃபஸ்ட்டு பேஜ் செகண்ட் பேஜும் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும். இருந்தாலும் நான் ஃபுல்லாகவே எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய இன்சூரன்ஸ், அதாவது ஒர்க்கருக்கான இன்சூரன்ஸு. இது வந்து பாண்டும்பாங்க. அது 5000 எடுத்திருக்காங்க என்னோடய கம்பெனிலேருந்து. அது வந்து MOM அப்ரூவல் பண்ண அந்த லெட்ரு இருக்கும். இது எல்லாமே ஒரு கோத்ரூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து என்னோடய ஒர்க்கிங் டீட்டெயில்ஸ், என்னோடய நேமு, பாஸ்போர்ட் நம்பரு, என்னோடய ஒர்க் பர்மிட் நம்பரு, என்றைக்கு அப்ளிகேஷன் பண்ணாங்க, அவங்க டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 1/12 அன்னைக்கு எனக்கு பாண்டுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட் இருக்குது. 1/12 அன்னைக்கு என்னோடய பர்மிட் நம்பரு, பாஸ்போர்ட் நம்பரு, என்னோடய நேம், இந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கும். சப்போஸ் உங்கள் கூட 2-3 பேர் வராங்க அப்படின்னா இதில் லிஸ்ட்டாக இருக்கும், பெரிய லிஸ்ட்டாக. அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய கோவிட் சர்டிஃபிகேட்டு. இன்றைக்கி ஒரு நண்பர் ஃபேஸ்புக்கில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். அவருக்கு வந்து இந்த டேட் இது பார்த்திங்கன்னா டோஸ் பேட்ச் நம்பர் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து 2மே வந்து ஒரே நம்பரில் இருக்குது அவங்களுக்கு. அதனால் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இன்றைக்கி நைட்டு ஃப்ளைட்டு, இன்றைக்கி போகிறோம், அலோவ் பண்ணுறாங்களா என்ன, எதுவும் பிரச்சனை வருமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னாப்புல. அது ஒரு சிலர் பார்க்குறது இல்லைன்னு சொல்லி ஏஜென்சியில் சொன்னாங்களாம். பார்க்காட்டியும் சப்போஸ் அங்கே சிங்கப்பூரில் போயிட்டு உங்களோட வேக்சினேஷன் வந்து அவங்க வெப்சைட்ஸில் ஏற்றுவாங்க, அவங்களோட இதில் ஏற்றுவாங்க, சர்வர்ஸில் ஏற்றுவாங்க. அப்போம்போது எதுவும் பிரச்சனை வருதா என்னன்னு சரியாக தெரியல. நான் அந்த நண்பரை அப்டேட் பண்ணார் அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது என்னோடய கோவிட் இது வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டு. 2வது டோஸ் முடிஞ்சு 15 நாள் ஆயிருக்கணும், 14 நாள் கண்டிப்பாக ஆயிருக்கணும். நான் 10வது மாதமே போட்டேன். எனக்கு 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 2 மாதமே ஆயிடுச்சு. அதனால் தேவையில்லை, அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் இதில் வந்து எல்லாமே ப்ராப்பராகவே நான் வச்சுட்டேன். என்னோடய நேமு ராஜா ஆனந்தன் மாற்றினேன். அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, எல்லாருக்குமே ஏஜ் தான் இருக்கும், நான் டேட் ஆஃப் பர்த்துன்னு மாற்றினேன். அப்புறம் பாஸ்போர்ட் சர்டிஃபிகேட், நான் ஃபஸ்ட்டு டோஸ் போட்டது வந்து நான் ஆதார் கார்டில் போட்டேன். அதுக்கப்புறம் நான் எல்லாமே மாற்றிட்டேன். இதுக்கு மேலே நான் இதில் மாற்றுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுதான் ஸ்டாண்டர்டான மெத்தடு. பேர் வந்து இந்த மாதிரி தான் வரணும், ராஜா ஆனந்துன்னு பாஸ்போர்ட்டில் இருக்க மாதிரி. அப்புறமா வந்து என்னோடய டேட் ஆஃப் பர்த்து, என்னோடய பாஸ்போர்ட் நம்பரு, இது மட்டும் முக்கியமாக பார்த்துக்குங்க. அடுத்து வந்து எனக்கு அங்கே போய் கோவிட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கான பேமெண்ட் பண்ண ரிசிப்ட்டு, அங்கே போய் உங்களுக்கு இந்த கியூஆர்ஸ் கோடு தான் வந்து மெயின். இந்த கியூஆர்ஸ் கோடை ஸ்கேன் பண்ணால் அவங்களுக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டிடும். ஃபோன்லேயும் காட்டலாம், இருந்தாலும் நான் வந்து பிரிண்ட் அவுட்டே எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனாங்க. அதனால் எனக்கு 2-3 பேஜ் வந்துச்சு. கியூஆர் கோடு ஒரு பேஜு, என்னோடய டீட்டெயில்ஸ் ஒரு பேஜு, எல்லாமே வந்துச்சு. எத்தனாம் தேதி, 20ஆம் தேதி நான் அங்கே போய் அரைவல் ஆகுறேன். என்னோடய நேம், டீட்டெயில்ஸு, டேட் ஆஃப் பர்த்து எல்லாமே வந்துச்சு. எங்கள் ஆச்சார் இது பண்ண இது உங்கள் மொபைல் நம்பரு, அப்புறம் ஃப்ளைட் டேட்டு, ஃப்ளைட் டிக்கெட் டைமு, எவ்வளோ பே பண்ண, எந்த இதில் பே பண்ணாங்கன்னு போட்டிருக்காங்க. எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா 116 வெள்ளி பே பண்ணியிருந்தாங்க. அது இதில் மென்ஷன் ஆகலை. 116 வெள்ளி பே பண்ணியிருந்தாங்க. இந்த கியூஆர் கோடு நீங்கள் மொபைல்லே கூட காட்டலாம். இருந்தாலும் நீங்கள் இந்த பேஜை கியூஆர் கோடு இருக்க பேஜை மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும், அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுன்னா. அடுத்து வந்து என்னோடய ஹோட்டல் புக் பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸு, ரசீது. இங்கே வந்து இந்த இதில் நம்ம நேமு, என்றைக்கு அரைவல் வருவோம், அது ஹோட்டலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. எனக்கு வந்து 2 பெட்டு இருக்க பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்பர் ஆஃப் அடல்ட்டு பார்த்திங்கன்னா 2ன்னு இருக்காங்க. சிலருக்கு சந்தேகங்கள் வரும், என்ன நம்பர் ஆஃப் அடல்ட் 2ன்னு இருக்குது, நம்ம 2 பேர் தங்க போகிறது இல்லையே அப்படின்னு வரும். அது 2 பேர் தங்கலாம் அப்படிங்கிறது வந்து அந்த ஃபெசிலிட்டியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து அகோடாங்கிறது வந்து ஹோட்டல் நேம் கிடையாது. புக் பண்ணுற வெப்சைட்டோட நேமு, அதில் வந்து புக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அந்த இதில் எஸ்ஜி அரைவல் கார்டுக்கு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுறப்ப இதை மென்ஷன் பண்ணிடாதீங்க. அதை நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ப்ராப்பர்ட்டி, இது தான் நான் தங்க போகிற ஹோட்டலோட நேமு, கீழே அட்ரஸ்ஸு, இதை தான் IBIS, அதை தான் நீங்கள் வந்து எஸ்ஜி அரைவல் கார்டில் மென்ஷன் பண்ணணும். அகோடான்னு இது பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் தெரியாமல் இதை மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஜி அரைவல் கார்டு அப்ரூவல் ஆகாது. அதனால் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோட்டல் நேம் இருக்கும், அட்ரஸில் வந்து அட்ரஸ் இருக்கும். இது வந்து அகோடாங்கிறது வெப்சைட்டு, யாரும் அந்த தப்பு பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து எனக்கு ரூமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா
$72 பே பண்ணியிருக்காங்க. 72.63 பே பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் டேக்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா இது கடைசி பேப்பரு. இது வந்து இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மெத்தடும் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ப்ரொசீஜர் படி நம்ம இங்கேருந்து போயிட்டு நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வேக்சினேஷன் ஹோட்டலில் குவாரண்டைன் முடிச்சுட்டு கடைசியாக நம்ம அங்கே ஆன்போர்டு ப்ரோக்ராம் அங்கே போயிட்டு அங்கே போகிற வரைக்கும் இதுதான் அந்த ஆன்போர்டு ப்ரோக்ராம் போகிறதுக்கான உங்களுக்கு அப்ரூவலு. இதில் எல்லாமே கோத்ரூ பண்ணுங்கள். இது ஒரு 10 பேஜுக்கிட்ட இருக்கும். அது எல்லாமே கோத்ரூ பண்ணுங்கள், படித்து பாருங்கள். உங்களுக்கு நிறையா டவுட்டுக்கு பதில் இதிலே இருக்கும். இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சவங்க இதில் படித்து பாருங்கள். இதில் படித்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு போட்டிருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த பேஜ் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்ன பார்த்தீங்களா, அனெக்ஸ் ஏ பேஜ் 6 இதுதான் உங்களுக்கு முக்கியம். என்னோடய பின் நம்பரு, என்னோடய கம்பெனி நேமு, என்னோடய நேமு, நான் எனக்கு வந்து தங்குறது, அதாவது நான் அந்த ரெஜ்மி ஃபுல்லாக தங்குறது கிராஞ்சி லாட்ஜ் 1 எனக்கு வந்து ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க. அரைவல் டைம், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு நாள் அங்கே போயிடுவோம், அங்கே டெஸ்ட் எடுத்துகிட்டு ஹோட்டல் போயிடுவோம். அடுத்து 2வது நாள் ரிசல்ட் வந்துடும். 3வது நாள் 11 மணிக்குள்ளே நான் கிராஞ்சி லாட்ஜ் 1 இங்கே வந்து நான் போய் இதாகணும், செக்இன் பண்ணணும். 11லேருந்து 12க்குள்ளே 3வது நாள் நான் போய் செக் பண்ணணும். நம்ம ஹோட்டல் போகிறதும் டேக்ஸி எடுக்கக்கூடாது, இந்த இதுக்கு போகிறதுக்கும் டேக்ஸி எடுக்கக்கூடாது. சாரி, டேக்ஸியில் தான் போகணும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணக்கூடாது ஹோட்டலுக்கும் இங்கே போகிறதுக்கும். 3வது நாள் நீங்கள் வந்து இங்கே 3வது நாள் காலையில் 11 மணிக்கு நான் போய் இங்கே ரிப்போர்ட் பண்ணணும். 11 மணிக்கு விடிஎல் மூலமாக போகிற எல்லாருமே இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். கிராஞ்சி லாட்ஜ் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிபிடி லாட்ஜ் கொடுத்துருப்பாங்க. அது எங்கெங்கே இருக்குது இவங்க எதில் பார்க்குறாங்க, இது வந்து ஃபுல்லாக எம்ஓஎம் கண்ட்ரோல் தான். ஸோ அவங்க அங்கே இப்போ சப்போஸ் நான் கிராஞ்சி லாட்ஜ் போனாலும் அங்கே ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா என்னை வந்து பிபிடி லாட்ஜுக்கு தான் அனுப்புவாங்க. அது எங்கெங்கே இந்த ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 லாட்ஜ் தான். அது கவர்மெண்ட் ஃபுல்லாக அண்டர்டேக்கிங் பண்ணியிருக்காங்க. இவங்க செலக்ட் நார்த்லிங் பிபிடி லாட்ஜ் 1B, அதுக்கப்புறம் கிராஞ்சி ரோடு, கிராஞ்சி லாட்ஜ் 1, கிராஞ்சி ரோடு, இங்கே 2 மட்டும்தான் இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து நம்ம எல்லாருமே விடிஎல் ஃப்ளைட் மூலமாக போகிறோங்க எல்லாருமே, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் சிஎம்பி சிபிஎம் இவங்க 2 பேருமே வந்து இந்த ப்ரொசீஜர் மூலமாக போய் தான் ஆகணும். மற்றபடி ஸ்டூடெண்ட்ஸ் விசா அவங்களுக்குலாம் வந்து இது தேவையில்லை. சிப்பியார்டு இந்த மாதிரி நம்ம ஒர்க் பர்மிட் ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த ஆன்போர்டிங் ப்ரோக்ராம் மூலமாக தான் நம்ம என்ட்ரி ஆக முடியும். அவங்க என்ன சொல்லித்தராங்க, அங்கே வந்து அந்த ஃப்ளோர்லேருந்து எங்கேயும் போகக்கூடாது தான். அங்கே இப்போதைக்கு என்ன நிலமையில் இருக்குது, கொரோனா எந்த நிலமையில் இருக்குது அப்படின்னு, கொரோனா என்னென்ன நிலமையில் இருக்குது, என்ன பிரச்சனை, நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது இங்கே வந்து 5 நாள் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கு நடுவில் வந்து டெய்லி ஏஆர் டிக்கெட்டு எல்லாமே ஏஆர்டி கிட்டு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் 6வது நாள் உங்களுக்கு பிசிஆர் டெஸ்ட்டு அந்த மாதிரி இதெல்லாம் எடுப்பாங்க. 7வது நாள் உங்களுக்கு ரிசல்ட் வந்தோன்னா நீங்கள் வீட்டுக்கு உங்கள் நார்மலாக உங்கள் டார்மெட்ரிக்கோ இல்லை உங்கள் ரூமுக்கோ நீங்கள் போகலாம். இதுதான் எல்லா டாக்குமெண்ட்ஸு தான் உங்கள் கையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸு. இது எல்லாமே இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கங்க. உங்கள் செக்லிஸ்ட்டில் இதையும் வச்சுக்கோங்க. முக்கியமானதே இது தான் செக்லிஸ்ட்டில். அதுக்கப்புறம் ஷாப்பிங் வீடியோலாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப நன்றி. நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்லாம் ஒரு சில நண்பர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை. கூடிய சீக்கிரம் ஏகே விளாக்ஸ்னு இன்னொரு சேனலும் ஓப்பன் பண்ணுவோம். அந்த சேனலுக்கும் எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. வேறு என்ன, அடுத்து வந்து மூட்டை முடிச்சு கட்டுற வீடியோவில் பார்ப்போம், அதாவது பேக்கிங் பண்ணுற வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஏகே.